Hi, hello and welcome back to my channel Dhana's Recipe Book. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மினி பேக்கிங் கிட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்ஸ். இப்போ இது எவ்வளோ ப்ரைஸுன்னு பார்க்கலாம். நான் வாங்கினது 1345 ருபீஸ். அதாவது இந்த கம்ப்ளீட் செட்டு அவ்வளோ ப்ரைஸு, ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருந்தது. இப்போது இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 6 days ஆச்சு டெலிவர் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பார்சலை இப்போ நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். நல்லா பேக் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் 1 by 1 நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் சாக்லேட் ட்ரஃபிள் கேக் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நான் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டு தான். ஏன்னா கேக் இது மேலே வச்சு நம்ம நிறையா டிசைன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு பேலன்ஸ்டாக டிசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு மெஷரிங் கப் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி ஓகேவாக இருந்தது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட் மிக்சர் இருந்தது. அதாவது பிளெண்ட் பண்ணோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் அந்த கேக் செஞ்சேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இந்த மாதிரி 2 விஸ்கு அதில் இருந்தது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பிளெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 இது இருந்தது. இதை வச்சு நம்ம மாவு நல்லா பிசையலாம். ஓகே, இப்போ இது பார்க்கலாம். நல்லா லைட் வெயிட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஹேண்டியாகவும் இருந்தது. ஈஸியாகவும் நம்ம பிடிச்சிட்டு நம்ம பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருந்துச்சு. இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 7 வரைக்கும் இருக்குது. இந்த ஐட்டம் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷும் ஒரு சிலிக்கான் ஸ்பேச்சுலாவும் இருந்தது. அதுக்கப்புறம் 3 நைஃப் செட் இருந்தது. அடுத்து 3 பீஸ் கேக் மோல்ட் செட்டு இருந்தது அதில். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3 ஷேப் ஆஃப் மோல்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பர்டிகுலர் காம்போவே நான் ஆர்டர் பண்ணேன். இது இந்த கேக் டெக்கரேட் பண்ணுற ஐட்டம். அதாவது 13 நாசில் செட்டு. இதில் ஒரு டிசைன் இருக்கும். இது அந்த பைப்பிங் பேகு. இதில் தான் நம்ம அந்த க்ரீமை ஃபில் பண்ணி நம்ம டிசைன் பண்ணலாம். இது கேக்கை ஈவனாக ஷேப் பண்ணுறது. இது கேக் மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை ஈவன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கேக் மோல்ட்ஸு நான் சொன்ன மாதிரி 3 ஷேப் ஆஃப் மோல்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது 1/2 kg உள்ளது.
இதுவும் நம்ம அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிட்டோனாலே இது தனியாக அந்த கீழே இருக்க பிளேட்டு தனியாக வந்துடும். ஸோ கேக் அதில் இருந்துக்கும். நான்ஸ்டிக்குன்றதால ஈஸியாக நமக்கு கேக் வெளியே வந்துடும். இது வந்து 1 kg கெப்பாசிட்டி அண்ட் இது வந்து 2 kg கெப்பாசிட்டி. இது நல்ல யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இதில் இருந்ததுலேயே. அவ்வளோதாங்க, இந்த காம்போவில் இருந்த எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு கேக் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ஐட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.